அகத்தியா படம் பார்த்தாச்சு. பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட பா. விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் படத்தை தயாரிச்சிருக்காரு. இதில் நடிகர் அப்படின்னு பார்த்தாக்க ஜீவா, அர்ஜுன் 2 பேருமே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினா ராஷி கண்ணா நடிச்சிருக்காங்க. கூடவே 2 வெளிநாட்டு நடிகர்களாக இருக்கக்கூடிய எட்வர்ட் அண்ட் மெட்டல்டா 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட ஷாரா, இந்திரஜா ரோபோ சங்கர், சார்லி, ரோஹிணி, செந்தில் உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு கெஸ்ட் ரோலில் யோகி பாபுவும் விடிவி கணேஷும் வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, கேமரா தீபக் குமார். ஸோ படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ கரண்ட்டாக 2024 சினிமாவில் ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு வாய்ப்பு கிடச்சி தன்னிட்ட இருக்க எல்லா முதலீட்டையும் போட்டு ஒரு 50-60 லட்ச ரூபாயில் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய அரண்மனை செட்டு போடுறாரு ஜீவா. திடீர்னு ஹீரோ ஹீரோயின் பிரச்சனைனால அந்த படப்பிடிப்பே ரத்து பண்ணுறாரு ப்ரொடியூசர். இதனால் மன உடைஞ்சு போன ஜீவாக்கு அவங்களுடைய பள்ளி தோழியும் காதலியுமா இருக்கக்கூடிய ராஷி கண்ணா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த அரண்மனை செட்டை வேணால் நம்ம ஒரு ஹண்டட் ஹவுஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. ஜீவாவும் ஓகேன்னு சொன்னோன்னே அது ஒரு பேய் வீடாக மாறுது. அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸு அங்கே பாண்டிச்சேரியில் எல்லோரும் போகிறாங்க. கூடவே அந்த பழைய இடத்த தோன்றப்போ அங்கே ஒரு பழைய பியோனா கிடைக்கிது. அந்த பியோனாவையும் சரி பண்ணி அந்த ஹண்டட் ஹவுஸில் வைக்கிறாங்க. ஒரு நாள் ராஷி கண்ணா அந்த பியோனாவை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வாசித்த உடனே அதுலேருந்து ஒரு மர்ம அறை ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த அறையில் ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கிது. கூடவே ஃபிலிம் ரோலும் வருது. அந்த ஃபிலிம் ரோலை ப்ளே பண்ணி பார்க்குறப்ப ஒரு திடீர்னு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது ஜீவாவுக்கு. அவர் ஒரு 1940க்கு போகிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப அதில் ஒரு சித்த மருத்துவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் தன்னோட வாழ்வியல் கதையை சொல்கிறாரு அந்த வீடியோவில். அவர் அந்த பாண்டிச்சேரியில் கவர்னராக இருந்த எட்வர்டனுடைய சகோதரிக்கு ஒரு மர்மமான வியாதி இருக்குது. அந்த வியாதியை தன்னுடைய சித்த மருத்துவம் மூலியமா குணப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா எலும்பு புற்றுநோய்க்கும் தன்னிடம் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மருந்தை அந்த கவர்னர் எட்வர்டு தனதாக்க நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஜீவா எப்படி அங்கே கனெக்ட் ஆனார், எதற்கு அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது, இதுதான் ஒரு 2 பீரியட் ஃபிலிமாக சொல்லியிருக்கார் பா. விஜய். ஒன்று 1940 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு ஃப்ரெஞ்சு காலத்தில், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஜீவா பீரியடு, அப்படி 2 பீரியடை காமிச்சு இந்த 2க்கும் உண்டான கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தில் ஹீரோ அப்படின்னா ஜீவா. ஸோ ஜீவா வழக்கமான ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எமோஷன் கலந்து இந்த படத்துக்கான ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் கேட்கவே வேண்டாம், தன்னுடைய அனுபவ நடிப்பின் மூலிமா அந்த 1940 அந்த பீரியட் ஃபிலிமை தாங்கி பிடிச்சிருக்காரு. ஸோ படத்தினுடைய ஆணிவேர் அப்படின்னாலே அவருடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் ராஷி கண்ணா ஸோ வழக்கமான ஹீரோயினாக போகிறாங்க. அப்புறம் கூடவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஷாரா, இந்திரஜா ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் அப்பப்போ ஒரு மகிழ்வுக்கு நினச்சிருக்காங்க. அப்புறம் செந்தில் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாலும் அவரை பெருசாக பயன்படுத்த முடியல. ஒரு சில சீன் போகிறாரு. கெஸ்ட் அப்பீரன்ஸாக யோகி பாபு அண்ட் விடிவி கணேஷ். ஸோ அந்த ஹேர் ஹவுஸை திறந்து வைக்கிற ஒரு சீஃப் கெஸ்ட்டாகவே போகிறாங்க. நடிகராகவே 2 பேர் போயிருக்காங்க. இதை தாண்டி அந்த வெளிநாட்டு நடிகர்களாக இருக்கக்கூடிய எட்வர்ட் அண்ட் மெட்டல்டா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க 2 பேருமே. அப்புறம் சார்லி அண்டு ரோஹிணி 2 பேருமே ரொம்ப அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி படத்தில் முக்கியமான போர்ஷன் அப்படின்னு பார்த்தா ஃபேண்டசி இருக்குது, இதில் ஹாரர் இருக்குது, அதை தவிர்த்து ஒரு சயின்ஸ் கலந்த ஒரு டெக்னாலஜி இதெல்லாம் சொல்லலாம் படத்தில். ஸோ பா. விஜய் ஒரு ரீசெண்டாக இதெல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் எடுத்திருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் படம் ஒரு 2 ஸ்பூனு, அடுத்தது ஃபேண்டசி அதில் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் சஸ்பென்ஸு அதையும் தூக்கி 2 ஸ்பூன், இதை தவிர ஒரு பிரம்மாண்டம் அண்டு டெக்னாலஜி அதையும் 2 ஸ்பூன் போட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கலக்கி ஒரு மசாலாவாக ஒரு காரக்குழம்பாக கொடுத்துருக்காரு ரசிகர்களுக்கு. அது ரசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். அதை தாண்டி நமக்கு பயன்படக்கூடிய ஒரு டேக்அவே மெசேஜாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தையும் சொல்லி ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு பா. விஜய். உண்மையில் அதுக்கு ஒரு பெரிய பாராட்டலாம் அவருடைய உழைப்புக்கு. இதை தாண்டி இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள்ட்ட கனெக்ட் பண்ணும் அப்படின்னாக்க, நிச்சயமாக ஹாரர் படங்களுக்குன்னே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் இந்த படமும் அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தொழில தான் கொடுத்துருந்தாலும், ஹாரர் படம் என்றாலே லாஜிக் பார்க்க வேண்டியதில்லை
அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்தாலும் இதில் அங்கங்கே நிறையா லாஜிக் மீறல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை தாண்டி இந்த ஜீவா போர்ஷனை அங்கே போய் கனெக்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்லாம் தோணுது. ஸோ ஒரு ஒரு 1940 சப்ஜெக்டை வந்து முழுசாகவே சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் இதை மைனஸாக பார்க்க முடியுது. அதை தாண்டி யுவனோட இசை படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் வெளிவந்த ஒரு பாடலை ரொம்ப சூப்பராக ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. இதை தாண்டி வந்து இந்த படம் ஒரு ஹாரர் படமாக போய் ரீச் ஆகுமா, இல்லை ஒரு ஃபேண்டசி படமாக போய் ரீச் ஆகுமா, இல்லை ஒரு சஸ்பென்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் படமாக போய் ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் இதில் தொட்டிருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமான படமா அப்படின்னு பா விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ போய் பார்க்குறப்ப தான் அதோட ஒரு ஒரிஜினல் முகத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த அகத்தியா படத்துக்கு ரேட்டிங் 2.5.